உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பெயர்ச்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பெயர்ச்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக முழு சுபகரம்னு சொல்லக்கூடிய வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருக்காரு. வக்ரம் அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரணும் ஒரு நிலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தார் இல்லையா. இந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்போ தற்சமயம் மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உண்மையிலேயே உள்ளபடியே சொல்லணும்னா சிறப்பான யோக மாதம் சொல்லலாம், லாபகரமான மாதம்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அவர் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு மார்ச் 3ஆம் தேதி. மாதம் துவங்கி ஒரு 3 நாள்லயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மீன ராசி 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 11ஆம் இடத்துல உச்ச பலமும் பெறப்போறாரு. உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது நீங்களே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் சாதிக்கலான்ற ஒரு 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 தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிரும். ஸோ அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சுகபோகக்காரனாக அவர் உங்களுடைய ராசி நாதனாக வர்றதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் அது உங்களுக்கு கைவிட போகுதுன்றதை நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் வாங்குற ஆசைகள் இருக்கலாம். இருக்க வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக இன்னொரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற முயற்சிகள் இருந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைவிட போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, திருமணம் சுக்கிரன்னாலே கலத்திர காரகன். கலத்திர திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நெருடல்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது. திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நல்ல தகவல்கள் சேரும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியுது. அது போக இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காதல் திருமணம் விஷயம் கைவிடுறதுக்கெல்லாம் சாத்தியங்கள் நிறைய இருக்குது. சனி சுக்கிரன் சேர்க்கையுமே இந்த மாதத்தில் இருக்குது. அதாவது லாபஸ்தானம் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றாரு இல்லையா, மார்ச் 3ஆம் தேதி வர்றாரு. மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதனை பின்தொடர்ந்து சனி பகவானும் சேரப்போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு வரப்போறாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ஸோ அந்த வகையில் அங்கே ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார். சனி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி மற்றும் பாக்கியநாதன், அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். பொதுவாக சனி சுக்கிரன் சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை அளவில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சேர்க்கை. ஸோ அந்த வகையில் சுக்கிரன் சனியும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இவங்க இருக்க போகிறாங்க. சனி 2.5 ஆண்டுகள் இருப்பார். சுக்கிரன் அவரோட இருக்கக்கூடிய நிலையில் இந்த 11ஆம் இடத்து சனியோட காலம் துவங்குது. பொதுவாகவே சனி 11ஆம் இடத்துல நல்ல யோக பலனை செய்வார். 11ஆம் இடம் மட்டும் இல்லை, 3, 6, 11 ஆகிய இடங்களில் சனி இருக்கும் பட்சத்தில் நல்ல யோக பலனை தருவார். அந்த வகையில் சுக்கிரனோட சேர்ந்து சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிற மீன ராசியில் இருக்கிறார். ஸோ இந்த வகையில் சனியோட நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குன்றனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் நடக்க போகுதுன்றதை சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு முயற்சிகள் வெளிநாட்டு போகிறதுன்றது ஒரு யோகம். அந்த முயற்சிகள்லாம் தடையில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கான பயண வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். மற்றும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனே 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால அவர் 6ஆம் இடத்து அதிபதியாக 10ஆம் இடத்து சனியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறப்போ உங்களுடைய செயல்கள்னாலையும் சேவைகள்னாலையும் உங்களுக்கான நல்ல மதிப்பும் செல்வாக்கும் அதன் மூலயமா பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதான் ரிஷபராசிகளுக்கு பிரதானமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, தற்சமயம் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில், அதாவது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனக்காரகம்னு சொல்லக்கூடிய முழு சுபகிரகமான வியாழன் வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்கிறார். இந்த வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் மாதம் துவக்கத்திலே 2 முக்கியமான மாற்றங்கள். ஒன்று, சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியாகிறாரு. அப்புறம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியான சனி பகவான் அவரும் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி வக்ர நிவர்த்தி குரு அடைய போகிறாரு. வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17ஆம் தேதி வக்ர நிலையிலிருந்து வெளிப்பட்டு தன்னோட நிலையை உறுதிப்படுத்திக்க போகிறாரு. நான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறார். நின்ன இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சுபகிரகம் உங்களுக்கு தனஸ்தானத்திலிருந்து தனக்காரகனாக இருக்கக்கூடிய அவரே தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். நிச்சயமான முறையில் இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைஞ்ச மாதங்கள், லாபங்கள் நிறைஞ்ச மாதங்கள்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மேலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறந்த உன்னதமான ஏற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்குது. அதற்கு முதல் தரமான காரணமாக நான் சொல்கிறது சுகபோகக்காரன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது.
ஸோ சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. ஸோ அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மேன்மை, அது மாணவர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமா இந்த தர நான் கரெக்டா பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இருக்க போகுங்கிறது நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். எப்படி ஏன் சார் இப்படி வருதுன்னா, அதை வந்து இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம், ஸ்டேட்டஸ் ஸ்தானம், உங்களுடைய கர்மஸ்தானத்தை குருங்கிற 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்களுடைய ராசியதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அருமை. இதுல மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போறது இன்னுமே அருமை. ஸோ இது என்னன்னா ஒரு அற்புதமான மாதம். ஒரு 6 மாசமாக நீங்கள் செய்த பல ஒரு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லத்தரசையா இருக்கிறவங்க வந்து திடீர்னு சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க சைடில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெற்று ராஜ கிரகமாகிய சூரியன், செவ்வாய், ராகுவெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கரெக்டாக முயற்சிகள் கைகூடு விச்சது, எல்லாமே டக் டக் டக்குன்னு ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் ஒரு நல்லாவே ஒரு இந்த 2026 வந்து ஒரு அற்புதமான ஒரு இயராக உங்களுக்கு ஆக்கிருக்கு வேணுங்கிற ஒரு கேம் சேஞ்சராக, ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் செய்த முயற்சிகள் எல்லாம் மார்ச் மாதம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு உருவம் எடுத்து எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் உத்வேகமாக செயல்படும் பொழுது மற்றவங்களுடைய கோஆப்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒன்று சேர அமையறப்ப தான் நமக்கு அந்த ஞானோதயம், அந்த ஐடியா, அந்த பார்ட்னர்ஷிப்பு, அந்த மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பை செய்யும் பொழுது தான் அது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இந்த 4 கிரகங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராஜ கிரகங்களாக சூரியன் செவ்வாயும் 10ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவது தான் அங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்படி வரும் பொழுது கைகூடும். அதே சமயத்தில் உங்களுக்கு தசையா புக்திகளாக ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போகுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் 12ஆம் இடத்துக்கே போகிறது எல்லாமே அற்புதம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி போகலாம், எந்த மாதிரி கம்பெனி மாறலாம், எப்படி நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். தெளிவு பிறக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். தெளிவு பெறாதப்போ தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த குருவின் பார்வை தான் இதில் நிவர்த்தியாக வருகிறது. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. அவர்களினுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவர்கள் அந்த நேரத்துல இவர்கள் கையில எந்த விதமான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் அதை கடன் வாங்கியாவது சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். இந்த கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு எப்போ தீரும்? ஒரு நிரந்தர வருமானம்
மாதம் எப்போ கிடைக்க போகுது, எங்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகம், அடுத்து இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உத்தியோகத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருந்து வேலை செய்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அதுல அந்த இடத்துல நம்ம நிறைய வளர்ச்சி பெற்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணாலும் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து ஒரு வருமான உயர்வு எல்லாத்தையுமே பெற்றுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பவர்கள் எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ அந்த அலுவலகத்துல இவர்களை சுற்றி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவர்களை விட நாலேஜ் கம்மியா தான் இருப்பாங்க. இவர்களுக்கு தான் திறமையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இருந்தா கூட அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடையாது. இதனால இந்த மாதிரியான சில கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து சில மன நெருடல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதாவது தேவையில்லாத ஒரு அவமானங்கள், தேவையில்லாத இடத்துல ஒரு சட்ட சிக்கல்கள், அதாவது வழக்குகள் எல்லாம் சந்திப்பனா அப்படின்றத நிலைமையை தாண்டி இப்போ டெய்லி கோர்ட் வாசல் இப்படிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன விரக்தியை இந்த மிதுன ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வருகிறார். அதனால மனைவியினால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகுது. குடும்பத்துல இழந்த மன நிம்மதிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்தினால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இடமாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலையில நிரந்தர ஒரு தன்மை இல்லாம இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிரந்தர தன்மையான ஒரு வேலையை பெறுவதற்கு நீங்க ஒரு இடமாற்றம் அவசியம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. வேலை ரீதியான சுமைகள், வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய மாதத்தின் முதல்லயே 2ஆம் தேதியே டிரான்சிட் ஆகி போயிடுறார். அதனால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள்ல முற்பகுதியில சூரியன் அந்த 4 கிரகங்களோட டிராவல் பண்றார். அடுத்து பிற்பகுதியில சூரியன் சனியோட சேர்ந்து டிராவல் பண்றாரு. அப்போ அந்த செவ்வாய், புதன், ராகு 3 கிரகங்கள் தான் அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களும் தொழில் ரீதியான சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நீங்க வேலையில ஒரு நிரந்தரத்தன்மையை, ஒரு வருமான உயர்வை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளையும் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெற போறாங்க. மேக்சிமம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பினான்ஸ் கன்சல்டன்சியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கா பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியால சில ஏஜென்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் இருக்கு,
நீங்க வரீங்களா அப்படி இந்த மாதிரியான சில தொழில்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு அமைப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த நேரத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், ஆன் சைட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் வரக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இவங்களுக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சிலாம் இல்லை, ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஆனால் காலமாடு மாதிரி தான் முட்டி நகர்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? எது இதெல்லாம் நல்லது இருக்குது, கையில் பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நல்லா வின் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேர் மீடியா துறை, பத்திரிகை துறை, பேங்கிங் இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் வேலை செய்வீங்க. இதில் இது சம்மந்தமாக வேலைகள் தேடுவீங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்பில் எடுக்கிற முயற்சிகள், திருமணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, லவ்வை வந்து மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதுக்கெல்லாம் செலவாகும். எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை கல்யாணத்துக்கு கடன் வேணும், இல்லை நிறைய பேர்ட்ட பணம் இருக்கும், எனக்கு எடுத்து செய்யவே ஆள் இல்லை சார். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். இதில் வந்து உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும், உங்களுடைய மக்கள் உதவி, யாராவது வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோல் மேலே கை போட்டு நம்மளை கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒன்றும் ஸ்ட்ராங்காக வேணும்னா குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். ராகவேந்திரர், சத்யசாய் பாபா, இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதி கோவில்கள். நம்ம ஊருங்களில் அவ்வளோ ஜீவசமாதி இருக்குங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கும் ஒரு ஜீவசமாதி இருக்குது. நம்ம தான் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதை தேடி பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குன்னு தேடி பாருங்கள். ஜீவசமாதிகளில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வழிபட்டுட்டு வாங்க. இதெல்லாம் பண்ண வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேற்றம் வரும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாடு போகிறதுக்கு, பிஸ்னஸை ஒன்றும் பெருசாக்கிறதுக்கெலாம் நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வர மாதிரி இருக்குது, பணம் குறைவாகிற மாதிரி இருக்குது சார்னா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தான் போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டோன்றதுக்காக அங்கே ஒரு பிளாட்டை சொன்னாங்க, இங்கே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சொன்னாங்கன்னு எடுத்து போய் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் சுக்கிரன் வீடு இருந்தனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதில் போட்டால் உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா, எந்த தொழிலில் போட்டால் வருமானம் எனக்கு திரும்பி வரும்ன்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அது ரொம்ப நல்ல சிறப்பு. மற்றபடி ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பெருசாக சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமைசாலி தான், இன்னும் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் இது வந்து நிலத்தத்துவ வீடு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், நீங்கள் சாப்பாடு மற்றவங்களுக்கு வாங்கியும் தாங்க. ஸ்வீட் பொருளை வீட்டுக்கு போகும்போதே பால்கோவா அந்த மாதிரி ஸ்வீட்டு பொருளாக வாங்கிட்டு போங்க. வெளியே தேட்டருங்களுக்கு அப்படி இல்லைன்னா எந்த படம் நல்ல படமாக குடும்பத்தோடு பார்க்குற எந்த நல்ல படம் வந்தாலும் தேட்டருக்கு போயிட்டு வாங்க. அது பெரிய சுக்கிரன் நினைச்சு அது போயிட்டு வர குடும்பத்தில் இருக்க சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகள் இதையும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரமைகிறதுக்கு நீங்கள் நல்ல வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவங்க வழிபடலாம். மகாலட்சுமி தாயார், வள்ளி, முருகன், வள்ளி. இப்போ வள்ளிக்கே நிறைய கோயில் இருக்குங்க. திருத்தணி இருக்குது, வள்ளியூர் இருக்குது. இந்த மாதிரி வள்ளி அம்சமாக இருக்கிற கோவில்கள் வேலூர்லலாம் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது. அங்கே வழிபட்டு வர சுக்கிரன் எனர்ஜி வந்து ரொம்ப நல்ல பவராக இருக்குங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வித சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து அம்மா வந்து கொட்டி தருவாங்க, சரிங்களா? இதை தவிர்த்து இதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது, ஏன்னா டயபெட்டிஸ்னு டக்குன்னு ட்ரிகர் ஆகிடும் ரிஷப ராசி லக்னத்துக்கு. அதுமாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாதம் அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம்.
சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகணும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்னா புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில் சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில் தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க? கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க? உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்தை விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.